ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஜூன் 25 இன்னைக்கு நம்ம டெலிகிராமில் என்னென்ன இன்டிமேஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம சார்ட்டை ரீட் பண்ணி நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டை நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இன்டிமேஷனில் மார்க்கெட் நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம்ல இருக்குது அப்படின்ற மாதிரி இன்டிமேட் பண்ணோம். சார்ட்டை ப்ரொவைட் பண்ணோம். அதுக்கு அடுத்து ஒரு கால்ஸ் அது ஆக்சுவலாக 25,000 சிஇல 230 பை பண்ணி 40-50ன்ற மாதிரி கண்டினியூஸாக டார்கெட் இருக்குன்னு நம்ம புக் பண்ண சொல்லியிருந்தோம். அது 10 பாயிண்ட்ஸ் ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தோம். அது ஹிட் ஆயிடுச்சு. அடுத்து மார்க்கெட் இந்த லெவல் வந்து செல்லர் ஜோன். இந்த ஜோனில் 25,180 to 25,240 வரைக்குமே ஒரு ஜோன் லெவல். இதுக்குள்ள ஒரு ரேஞ்ச் மூவ் தான் போகும் அப்படின்னு நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ அது நடந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நம்ம கொடுத்துருக்கிற லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இப்போ நம்ம சார்ட்ல நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் எப்படி இம்பாக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டையும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆயிடுச்சு. அதுல இருந்து பையிங் ப்ரெஷர் வந்து இங்க ஸ்ட்ராங்கா இருந்தது. அப்படின்றப்ப நம்ம இங்கிருந்து பையிங் ப்ரெஷர்ல ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணணும். அது 25,170க்கு மேல கிடைச்சது. ஸோ அந்த லெவல்ல நம்ம என்ட்ரி எடுத்தோம். நம்மளுடைய டார்கெட் 25,250. ஏன்னா இதை ரேஞ்ச் ஜோன் அப்படி இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ அது வரைக்கும் தான் அந்த ரேஞ்சுக்கான என்ட்ரி வந்து டார்கெட்டும் பிளான் வச்சிருந்தோம். நமக்கு 15 பாயிண்ட்ஸ் தான் டார்கெட் வச்சிருந்தோம். 50 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல நம்ம என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்கிருந்து கீழே இறங்கின மார்க்கெட்டு மேலே போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு புரிஞ்சிருச்சு. ஆனாலும் ஒவ்வொரு மூமெண்டமும் 100% அல்லது 80% வரைக்கும் இப்படி கரெக்ஷன் வந்துட்டு இப்படி மேலே போறது, இப்படி ஒரு மொமெண்டம் இருக்கும்போது இதுல மார்க்கெட்டு ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல விழுந்துருமோ. ஏன்னா இங்க கேப் ஃபில்லிங் ஆகல. அட் த சேம் டைம் இங்க ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்கா இருக்கு. செல்லர்ஸ் ஜோன் ஸ்ட்ராங் செல்லர் ப்ரெஷர் இருக்காங்க. அப்படின்றப்ப இப்போ ஒரு வேளை அப்படி எதுவும் நடந்துருமோ அப்படின்ற பயத்திலே இங்க என்ட்ரி எடுக்க வேண்டியதா இருந்திருக்கும். ஆனா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கிளியரா ஒரு என்ட்ரி பிளான் பண்ணணும். ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்லயே 20 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சிருந்தோம். அது நடந்தது. அதுக்கு ரீசன் இந்த மொமெண்டம் எப்படி இருந்தாலும் இங்க யாருடைய டாமினேஷன் இருக்கு, பையருடைய டாமினேஷனா செல்லர் டாமினேஷனா அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருந்தனாலதான் இதை நம்ம இப்படி முடிவு எடுக்க முடிஞ்சது. ஸோ நம்ம எடுத்த மாதிரியே டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் பை அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதா மொமெண்டம் எப்படிதான் இறங்கி ஏறினாலும் மார்க்கெட் மேல போயிடும். ஒவ்வொரு லோவையும் பிரேக் பண்ணாம ஒவ்வொரு லோவும் ஸ்டாப் லாஸா ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்டம். ஸோ இந்த டைப்ல மொமெண்டம் ஃபார்ம் ஆகுது அப்படின்றப்ப நம்ம இதை பிளான் பண்ணி கரெக்டா என்ட்ரி எடுத்து டார்கெட் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுல நீங்க என்ன டைம் ஃப்ரேம் எடுக்கிறீங்களோ அந்த டைம் ஃப்ரேம்ல மட்டும்தான் இது கரெக்ஷன் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அது தப்பு. நம்ம எல்லா டைம் ஃப்ரேம்லயும் கரெக்ஷன் கொடுத்துட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 மினிட்ஸ் ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கரெக்ஷன் வரும். அடுத்து 30 மினிட்ஸ் ஒரு 1 ஹவர். இப்படி ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லயுமே கரெக்ஷன் கொடுத்து தான் பிரேக் அவுட் ஆகும். ஸோ இப்படி ஒரு மொமெண்டம் இருக்கிறதுனால தான் மார்க்கெட் வந்து ஜிக்ஸாக்கா இப்படி ஏறி இறங்குது. இந்த மொமெண்டம் பிகினர்ஸ்க்கு ரிஸ்கான மொமெண்டம் தான். ஒரே ஒரு என்ட்ரியை மட்டும் எடுத்து டார்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா அது எந்த லெவல்ல என்ட்ரி எடுத்தா நமக்கு இது கரெக்டா கிடைச்சிருக்கும் அப்படின்னா 2 லெவல் நமக்கு இந்த என்ட்ரி சூப்பரா இருந்திருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது எந்தெந்த லெவல் அப்படின்னு அது என்ன நாம எடுத்த என்ட்ரி லெவல் அப்படிங்கிறது 25,170 அப்படிங்கிற இந்த லெவல் ஃபுல் பேக் என்ட்ரி தான். இங்க இருந்து மேல போயிடுச்சு. அதுக்கப்புறம் கரெக்ஷன் என்ட்ரில நமக்கு ஒரு என்ட்ரி போட்டோம். இந்த லெவல்ல கீழே ஸ்டாப் லாஸ் இதுதான். ஸோ இந்த லெவல்ல போட்டோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்படியே ஜிக்ஸாக்கா மொமெண்டம் ஆனாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. நேரா டார்கெட் நமக்கு 50 பாயிண்ட் டார்கெட் கிடைச்சது. இதுக்கப்புறமும் மேல மார்க்கெட் இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த லெவல்ல நம்ம பிளான் பண்ணல. ஏன்னா நமக்கு 25,250 40 to 50 இந்த லெவல் தான் நமக்கு டார்கெட். ஸோ அதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க நாங்க விரும்பல. ஸோ முடிச்சிட்டோம். இப்ப மேல போயிட்டு மார்க்கெட் வந்து இப்படி ஒரு டைரக்ஷன் ஃபார்ம் பண்ணிருக்கு. இதுக்கு அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தா இந்த லோ பிரேக் அவுட் ஆனா அடுத்த சப்போர்ட் லெவல், அதுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல் அப்படி 2 வரைக்கும் சான்ஸ் இருக்கு. இந்த ஹை பிரேக் அவுட் ஆனா அடுத்த ரெசிஸ்டன்ட் 25,315, அதுக்கு அடுத்து 25,500. ஸோ 2 ரெசிஸ்டன்ட் இருக்கு. இதுக்கு அப்புறம் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 25,200, 170, 130 3 சப்போர்ட் லெவல் ஷார்ட் டேர்ம்ல இருக்குது. ஸோ இந்த லெவல் எல்லாமே அப்படி இருக்குதுன்னா அடுத்து மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா
இப்படி ஒரு மொமெண்டம் நடக்க வாய்ப்பு இல்லை. அது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் எப்பயுமே அதாவது எப்பயும் இந்த இப்படி ஒரு மொமெண்டம் ஹெல்தியான ரேலி மொமெண்டமா இல்லாம ஜிக்ஸாக்கா இருக்கிற மொமெண்டம் தான் கீழே வந்தாலும் மேலே போனாலும் நடக்க சான்ஸ் இருக்கு. அப்படின்றப்ப என்ட்ரி எடுக்காம மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் என்ட்ரி கண்டிப்பா கிடைக்கும். அதே சேம் டைம் ஸ்டாப் லாஸ் ஒன்ஸ் போட்டு நீங்க விட்டுட்டா மட்டும்தான் அது கரெக்டா இருக்கும். நீங்க ஸ்டாப் லாஸ் ஒன்ஸ் போட்டுட்டு இங்க இருந்து இந்த ஸ்டாப் லாஸ் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம். ஓகே, நமக்கு வந்து இப்போ 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டோம், ஒரு 120 பாயிண்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க விட்டுட்டு ஸ்டாப் லாஸும் டார்கெட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சார்ட்டை மட்டும் பாருங்க. டெர்மினல் ஓபன் பண்ணி டெர்மினல்ல மார்க்கெட்டோட பிரைஸ் மொமெண்டம் ஏறுதா இறங்குதா, பிரைஸ் கூடுதா குறையுதான்னு பார்க்காதீங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மொமெண்டம் இருக்கும்போது நமக்கு ஒரு பேனிக் மோடு ஃபார்ம் ஆகும். மேல போயிட்டு இருக்கும்போது பெருசா தெரியாது, கீழே இறங்கும் போது ஓ லாஸ் ஆகுது, ஸோ லாஸை நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு கட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒருவேளை நம்ம கட் பண்ண ட்ரை பண்ணும்போது மேல போச்சுன்னா விடுவோம், மறுபடியும் கீழே வந்துருச்சுன்னா அப்பயே கட் பண்ணிருக்கலாம், இப்ப மறுபடியும் லாஸ்ல வந்துருச்சு அப்படின்னு நினைப்போம். இப்படி ஒரு ஆஸ்லேட் மைண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு ஃபார் பிகினர்ஸ். ஸோ இதெல்லாம் புரியாம இருக்கிறவங்க இதுல போயிட்டு ரிஸ்க்ல மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக நான் இந்த மெத்தடை சொல்றேன் உங்களுக்கு. ஒன்ஸ் டார்கெட் என்ட்ரி போட்டுட்டு ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே ஹோல்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ ஏதோ ஒரு டிகர் ஆக தான் செய்யும். அதுக்கப்புறம் நீங்க டிகர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க மார்க்கெட்டோட கிளியரன்ஸை பார்த்துட்டு அடுத்த என்ட்ரி எடுக்கணுமா வேணாமான்னு நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, கீழே இருந்து இறங்கி இப்படி மேலே போற டைரக்ஷன் தான் அப்சைட் மூவ். அப்சைட் மூவ்ல 25,300 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பேசியிருக்கோம். இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட்டை பிரேக் அவுட் பண்ணணும்னா பையர் அக்யூமுலேஷன் தேவை இருக்கும். ஸோ இப்போ இங்க மொமெண்டம் இந்த மாதிரி ஜிக்ஸாக் மொமெண்டம் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் பையர் அக்யூமுலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இப்போ இங்க கீழே இறங்கிடுச்சு, இங்க இருந்து மேல இப்படி போற மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்ததுன்னா உடனே இங்கெல்லாம் செல்லர்ஸ் வருவாங்க. கீழே சின்னதா பிரேக் அவுட் ஆகிற மாதிரி வந்ததுன்னா உடனே இங்க வித்துருவாங்க. ஸோ இப்போ இப்படி ஜிக்ஸாக் மொமெண்டம் ஃபார்ம் போது பையர்ஸும் செல்லர்ஸும் குயிக்கா இங்க வருவாங்க. ஸோ இப்படி இதுக்குள்ள வரும்போது தான் இங்க நம்ம என்ட்ரிஸ் எல்லாம் வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு மேல போகும்போது ஒரு ட்ரெண்டிங் இந்த பிரேக் அவுட் பண்ற அளவுக்கு வெயிட் இருக்கும், அதாவது ஸ்ட்ரென்த் இருப்பாங்க. பையர்ஸ் உடைய ஸ்ட்ரென்த் இங்க பிரேக் பண்ணணும்னா இப்படி அக்யூமுலேட் பண்ணாதான் பிரேக் அவுட் பண்ண முடியும். அப்படி இல்லாம இங்க டைரக்டா ஓபன் ஆச்சு அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனோட என்ட்ரிஸ் வந்து நேரா கீழே இறக்கிறோம். கீழே இருந்து என்ட்ரிஸ் எடுக்கணும்னா இன்ஸ்டிடியூஷன் போடுற என்ட்ரிஸை எடுக்கணும்னாலே நம்மளுடைய என்ட்ரியும் ஸ்டாப் லாஸும் தான் அவங்களுக்கான ஃபுல் என்ட்ரி. அப்படிங்கிறப்ப இப்படி ஒரு மொமெண்டம் நடக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ ரேஞ்ச் மூவ் ஜிக்ஸாக் மொமெண்டம் பை சைட் அப்படிங்கறத நம்ம பிளான் வச்சுக்கணும். அட் த சேம் டைம் எப்ப செல்லர் ப்ரெஷர் அதிகமா இருக்கும்னா 25,160க்கு கீழே க்ளோசிங் கிடைச்சதுன்னா செல்லிங் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆயிடும். அங்கிருந்து 25,000 அது வரைக்கும் செல்லர் ப்ரெஷர் இருக்கும். இங்க நம்ம புட் ஆப்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம், கால் ஆப்ஷனுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கு, எந்த லெவல்ல என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கறது பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்கோம். ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் மொமெண்டம் தான், அதனால நீங்க டீப் இந்த மணி எடுத்துக்கோங்க, ஈஸியா இருக்கும், என்ட்ரியும் டார்கெட்டுக்கும் பிரச்சனை இருக்காது. ஓடிஎம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அவுட் ஆஃப் த மணி ஈஸியா ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். வால்டிலிட்டி ஆகும்போது சடனா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு டைரக்ஷன் மூவ் ஆகும்போது நம்ம எடுக்கிற என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டே மேல போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஓடிஎம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரேலியான மொமெண்டம்ல ஓடிஎம் பிளான் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா ஜிக்ஸாக் மொமெண்டம்ல ஓடிஎம் வந்து ரிஸ்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷனும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ டீடைல்ஸ் ஷேர் பண்ணிக்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.